செஞ்ச வேலையில ஃபுல்லா டயர்ட் ஆயி நல்லா தூங்குற நாள் பார்த்து தான் எவனா இருந்தாலும் வந்து எழுப்பிவிடுவான். யார் அப்படி எழுப்பிவிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம திடீர் விவசாயி தான் வந்து நம்மள எழுப்பிவிட்டாரு. "எதுக்கு தான்டா எழுப்பிவிட்ட? என்னடா விஷயம்? காலையிலேயே இப்படி அறுக்குற?" அப்படின்னேன். "ஒண்ணும் இல்ல, சும்மா தான் போர் அடிக்குதுன்னு வந்து எழுப்பிவிட்டேன்" அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். பக்கத்துல வாழைக்காய் வெட்டுறாங்க நம்மளுது. சரின்னு சொல்லிட்டு வாழைக்காய் இடையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வாழைக்காய் இடையெல்லாம் பார்க்கக்குள்ள தான் சொன்னான், "வாழைக்காய் ஃபீல்டு பார்த்துட்டு இருக்கிறேன், அதான் உங்களுக்கு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்னா." சரின்னு சொல்லிட்டு நானும் அப்பா லொட்டேட்டர் மாட்டி விடுனாரு. அதையும் லொட்டேட்டர் மாட்டி விடுத்து அப்பா உழவு கிளம்பிட்டாரு. நம்மளுக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தா, இன்னைக்கு சுராஜ்ல ஒரு 4, 5 வாடகை இருக்குது. அதை ஓட்டலான்ட்டு கிளம்புனேன். தியேட்டர்லேயே லிஃப்ட் கேட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம மாமா லிஃப்ட் கேட்பாரு. லிஃப்ட் கேட்டதுமே சரி இறக்கி விட்றேன்னு சொல்லி அவரையும் வீட்டில் இறக்கி விட்டு மஞ்சள் ஏற்ற போயிட்டேன். மஞ்சள் ஏற்றின கையை விட இறக்குற கை தான் வேகமாயிருச்சு. இறக்குனதுமே கொண்டு போய் வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஹோட்டலுக்கு நானும் பங்காளியும் கிளம்பிட்டோம். பங்காளி என்னமோ இந்த இடத்துல மூஞ்சியே காட்ட மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னே தெரியல. வர வர சாப்பாடு டைமிங்கே ரொம்ப மாறிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட முடியுது. அந்த அளவுக்கு வேலை வந்துடுது. என்ன பண்ணுறது? ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்றோம். சரின்னு சொல்லிட்டு கிளம்புக்குள்ளேயே பங்காளி ரோஸ் மில்க் வாங்கி கொடுன்னா அதையும் வாங்கி கையில் கொடுத்துட்டேன். நேராக வீட்டில் கொண்டாந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். வீட்டில் இருக்கிற பைக்கை எடுத்துகிட்டு நேராக காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் காட்டுக்கு போயிட்டேன். காட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வண்டியில் லோடே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி லோடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக லோடு பண்ணாங்க. அதையும் கொண்டு போய் கொட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொட்டிகிட்டு இருக்கக்குள்ளேயே அப்பா ஃபோன் பண்ணி இதுக்கிட்டு, "நம்மளது மஞ்சள் எடுக்கணும் தம்பி, கொஞ்சம் சீக்கிரமாக டேட்டை எடுத்துகிட்டு வானாரு." சரின்னு சொல்லிட்டு நானும் 6:30க்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, ஆல்ரெடி சின்ன டேட்டர் டெய்லரில் நப்பி வச்சிட்டாங்க. காலையிலேருந்து ஜெட்டு வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறேன். உடம்பு ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. அப்பா இருந்துக்கிட்டு உடனே வண்டியில் லோட் ஆயிடுச்சு, டப்புன்னு எடுத்துகிட்டு வானாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.